Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Friends, Nifty 15 Bank Nifty ரெகுலராக மார்னிங் அப்டேட்டில் பார்த்துட்டு வரோம். இதுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டினியூ அதே மாதிரி 200 லைக்ஸ் அபவ் கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் யூடியூப் சேனல் ரன் பண்ண முடியாது. இதுக்கு மேக்ஸிமம் நம்ம எஃபர்ட் கொடுத்துட்டு வரோம். ஓகே, மறக்காமல் லைக்ஸ் பண்ணிவிடுங்க. இது Nifty 50 நேற்று என்ன நம்ம ட்ரா பண்ணுமோ அதே சார்ட் ஸ்க்ரீன்ஷாட்டு தான். ஸ்க்ரீன்ஷாட்னு சொல்ல முடியாது, அப்படியே சேவ் இருக்குது. எதுவும் நான் சேஞ்சஸ் எதுவும் பண்ணலை. அதில் நம்ம என்ன பேட்டர்ன் நேற்று ட்ரா பண்ணோமோ நேற்று எப்படி நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தோமோ சேம் டிட்டோ அதே மாதிரி தான் இருக்குது. இதில் எதுவும் நம்ம சேஞ்சஸ் எதுவும் கொடுக்கல. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேற்று ஓப்பன் ஆன ப்ரைஸ் மேலே ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணிச்சு, பிரேக் அவுட் ஆகிடுச்சு, ரீடெஸ்ட் ஆகுது, திரும்பவும் அதே மாதிரி மேலே போய்ட்டுருக்குது. நம்ம நேற்று ட்ரா பண்ணது தான் இது. இப்போ ட்ரா பண்ணி வச்சு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. நீ வேணுமா இருந்தால் நேற்று நம்ம மார்னிங் அப்டேட் செக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் கமெண்ட்ஸ் கூட பண்ணலாம். சரி, நேற்று ஆனது ஆயிடுச்சு, இப்போது என்ன மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது பிரேக் அவுட் கொடுத்துச்சிங்களா, பிரேக் அவுட் கொடுத்துட்டு இது ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரைஸு இதெல்லாம் திரும்ப அப் மூவ் கொடுக்கும். 18,670 வரலும் ப்ரைஸ் இந்த கிட்டத்தட்ட ஒரு 80 to 70 பாயிண்ட்ஸ் திரும்ப அப் மூவ் கொடுக்குங்க. இந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஸ்லோ மூமெண்ட்டாக இருக்குது. அதுவும் நிஃப்டி கம்பேர் பண்ணோட பேங்க் நிஃப்டி இன்னும் ஸ்லோ மூமெண்ட்டாக இருக்குது. நிஃப்டி ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, பேங்க் நிஃப்டி ரொம்பவும் ஸ்லோ மூமெண்ட்டாக காமிக்குது. நிஃப்டி ஓரளவுக்கு பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. இது நிஃப்டி 80 to 90 பாயிண்ட் 100 பாயிண்ட்ஸ் ஓகே, நார்மல் மூவ் தான் நிஃப்டி. ஆனால் பேங்க் நிஃப்டி ரொம்ப ஸ்லோவாக மூமெண்டம் கொடுக்குது. ஸோ நிஃப்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் லெவல் 18,670 இது ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஒர்க் ஆகும். செகண்ட் லெவல் பார்த்திங்க அப்படின்னா இங்கேயே இருக்குது பாருங்கள், 18,700 720 ரெண்டாவது ரேஞ்ச் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி அப்பர் சைடு மூமெண்டம் கொடுத்துச்சு இங்கேருந்து அப்படின்னா ரெண்டு லெவல் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். மேபி நீங்கள் அந்த தூரம் போகிற வரல நீங்கள் பை அண்ட் செல் பண்ணலாம். இல்லை அந்த இடத்துல டேரெக்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் செல் அண்ட் பைக்கான ஒரு வியூ பார்க்கலாம். டேரெக்டாக ப்ரைஸ் அங்கேயே ஓப்பன் ஆகிடுச்சு வச்சுங்களேன், சஸ்டெண்ட் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிட்டு நிற்குதான்னு பாருங்கள் அந்த இடத்துல. ஸோ அது ரிஸ்கி ட்ரேடாக அமையும். நான் என்ன சொல்கிறேன், செல் அண்ட் பை பண்ணுறது ரிஸ்கி ட்ரேடாக அமையும். ஏன்னா ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுற மாதிரி ஆகும். ஏன்னா மார்க்கெட் ஓவரால் புல்லிஷில் இருக்குது. நம்ம சேலிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள், எப்போ எஸ்எல்என்னு ஹிட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ அதனால் ரிஸ்கி ட்ரேடாக அமையும். ஸோ என்ன பண்ணலாம் நீங்கள் அப்படின்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ரெசிஸ்டன்ஸ் என்ன க்ரியேட் ஆகுதானே, இல்லை அகைன் அந்த ரெசிஸ்டன்ஸ் கிடக்குதா அப்படின்னா திரும்ப அங்கே நீங்கள் பை அண்ட் செல்லுக்கான வியூ பார்க்கலாம். ரெண்டாவது ஜோன் வரல நீங்கள் அந்த டார்கெட்டை நீங்கள் மேனேஜ் பண்ணலாம், இந்த டிஸ்டன்ஸ் நீங்கள் கவர் பண்ணலாம். ரிஸ்க் ட்ரேட் பண்ணுறதா மாதிரி இருந்துச்சுன்னா இங்கேருந்து நீங்கள் ஒரு லோயரில் ஃபார்மேஷன் ஆச்சு, இங்கேருந்து கீழே வரதான்னு பாருங்கள். இதில் நீங்கள் ரிஸ்க் ட்ரேட் அமைக்கலாம். எதெல்லாம் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸை கட் ஆகிடுச்சு அதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ அப்போ என்ன திரும்ப வாசல் உங்களுக்கு 18,600 திரும்ப சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ எங்கேருந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகி மேலே போச்சோ அது திரும்ப உங்களுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். அந்த தூரத்தை நீங்கள் ரிஸ்க் ட்ரேடை கேட்ச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது நிஃப்டி 50 கண்டிஷன். சரி, நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஓகே, இதுவும் நேற்று ட்ரா பண்ண அப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ பேங்க் நிஃப்டி பாருங்கள், நம்மளோட வியூ என்ன இருந்ததுன்னா, ப்ரைஸு இங்கேருந்து ஒரு சின்ன லோயரில் கட் ஆகிட்டு கீழே வந்துச்சுன்னா இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் அப் மூவ் கொடுக்கணும் இருந்தது. ஆக்சுவலாக மார்க்கெட் மேலே போய்ட்டு அகைன் ரீடெஸ்ட்காக இங்கே சப்போர்ட் எடுத்துருக்குது. ஓகேங்களா? ஸோ நமக்கு இதில் சேலிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா, ஆனால் க்ளோசிங் கொடுக்கல. மார்னிங்கில் நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனல் கூட சென்ட் பண்ணியிருந்தேன். க்ளோசிங் கொடுக்கல, வெறும் குச்சி மாதிரி உள்ளே போயிடுச்சு. அதாவது பாடியோட கீழே க்ளோஸ் கொடுக்கல. க்ளோஸ் கொடுத்தா நம்ம இங்கே சேலிங்கான வியூ பார்த்துருக்கலாம். இங்கே டச் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே மூவ் ஆகிருக்கும். ஏன்னா இந்த இடம்லாம் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கும். அந்த இடத்துல இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கும். ஆக்சுவலாக இந்த இடத்துல மேலே போய்ட்டு இப்போ இந்த ஏரியா சப்போர்ட் எடுத்துருக்குது. ஸோ இந்த டென் லைனுக்கு இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் அப்பும் கொடுத்துருக்கேன். அப்பும் கொடுத்து அதனுடைய வேலையும் கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்குது. இது அதனுடைய வேலையும் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கு. அதனுடைய வேலை என்னன்னா, இதனுடைய ப்ரீவியஸ் ஹையை டச் பண்ணி க்ளோஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன எப்படி சொன்னாலும் உங்களுக்கு அப்சைட் மூமெண்டம் தான் அதிகமாக இருக்குது. திரும்ப 44,000 பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. பேங்க் நிஃப்டி 44,000 அபோவ் க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா திரும்ப நீங்கள் அங்கேருந்து பையிங்கான ஒரு வியூ பார்க்கலாம். பை அண்ட் செல்லுக்கான வியூ 44,000 அபோவ் பை அண்ட் செல்லுக்கான வியூ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு கீழே வராதவரெல்லாம் செல்லிங் கிடையாது. உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு கீழே வராதவரெல்லாம் செல்லிங் கிடையாது. ஒன்லி பை சைடு தான் போங்க. பை சைடு போட்டால் திரும்ப செல்லிங்காக ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருதுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணுறதுக்காக வரும். அகைன் உங்களுக்கு
இந்த ட்ரெண்ட் லைன் மேலே போச்சுன்னா கூட உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் டச் பண்ணுறதுக்காக வரும். உங்களுக்கு ப்ரைஸ் வந்து இங்கேருந்து திரும்புகிற மாதிரி இருந்துச்சுன்னா பை அண்ட் செல் எடுங்க. இல்லை இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். இங்கேருந்து நிறைய பேர் இந்த ஃபால்ஸ் பிரேக் டவுன் பார்ப்பாங்க. அதாவது இந்த பிரேக் டவுன் ஆகிடுச்சு சேல் பண்ணலாம்னுவாங்க. ஸோ ரீடெஸ்ட்டில் போயிட்டு திரும்ப வந்துச்சுன்னா அப்போ செல் எடுங்க. இல்லை ரீடெஸ்ட் இல்லாமல் திரும்ப உள்ளே போயிடுச்சுன்னா திரும்ப பை அண்ட் செல் தான் அகெயின். ஓகே, இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய சார்ட்டு. சரி, ஃபின் நிஃப்டியோட வியூ பார்க்கலாம். ஃபின் நிஃப்டி நேற்று ட்ராப் பண்ண அப்படியே சேனலுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு போட்டுருந்தேன். இந்த இடத்துல மார்க் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். பிரேக் அவுட் ஆகிடுச்சு, ரீடெஸ்ட் ஆகிடுச்சு, அகைன் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாவில் 19,360 அபவ் ட்ராவல் ஆகிட்டு சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒன்லி பை சைடே உங்களோட வியூ இருக்கட்டும். டோன்ட் சேல், ஒன்லி பை சைடு மட்டுமே உங்களோட வியூ இருக்கட்டும். ஸோ எப்படி நீங்கள் ட்ரெண்ட் லைன் கட் பண்ண சொல்லி நீங்கள் திரும்ப நீங்கள் பை அண்ட் சேலுக்கான வியூவே பார்க்கலாம். பை அண்ட் சேலுக்கான வியூ பார்க்கலாம். ஃபின் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் டோன்ட் சேல். சப்போஸ் சேல் வந்துச்சு அப்படின்னா கூட திரும்ப உங்களுக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்காக மேபி இந்த இடத்துல வரலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆனது இல்லைங்களா? இப்போ வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்காக வரலாம். அகைன் வந்து பிரேக் அவுட் ஆகும். ஸோ மொத்தத்தில் ட்ரெண்ட் லைன் கட் ஆகிறதாலும் பை அண்ட் சேலுக்கான வியூ மட்டும் பாருங்கள். சேல் அண்ட் பைக்கான வியூ வேணாம் ஃபின் நிஃப்டியில். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நம்ம லைக்ஸ் அதிகமாக எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி இந்த ஃப்ரீ வெபினார் நிறைய பேர் இருந்தால் அட்டன் பண்ண ரெடியாக இருக்கீங்க. நானும் ரெடியாக இருக்கேன் உங்களுக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணுறது என்னுடைய நாலேஜை. 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனோன்னு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிறேங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரீ டெலிகிராம் சேனலே வந்துடும். அதே மாதிரி பெய்டு வெபினார் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க, அதாவது 45 days கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்களும் தாராளமாக கலந்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் எப்படி என்னென்னு. அது வந்து எப்படின்னா உண்மையிலே கற்றுக்கணும் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்றவங்களுக்கு மட்டும் அதில் ஜாயின் பண்ணுங்கள். இல்லை சார் எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, சும்மா ஒரு லேசாக ஒரு சில விஷயம் கற்றுக்கிட்டா போதும் அப்படின்றவங்க நீங்கள் ஃப்ரீ வெபினார் அட்டன் பண்ணலாம். இல்லை சார் நான் முழுசாக நான் ஸ்டாக் மார்க்கெட் கற்றுக்கணும் தான் நான் வந்து அடுத்த லெவல் போகிறேன், எனக்கு லாஸ் நிறைய ஆகிட்டு இருக்குது, நான் இனிமேல் ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்றவங்க அந்த பெய்டு வெபினார்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா திரும்ப இன்னொரு டைம் சொல்கிறேன், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.